இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எதுக்கு மரித்தாரா? ஏன்னா இனிமே நீங்க எல்லாரும் அவருக்காக மட்டும் உங்க சுயத்தை தூக்கி வீசிட்டு அவர் வேதத்துல எத்தனை பேர் பழைய மனிதன் புதிய மனிதன் வாட்சி ஓல்ட் மேன் யார் பழைய மனுஷன் யார் சொல்றீங்களா? பழைய மனுஷன் பிஃபோர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நானே வேற, இப்ப நான் வேற இல்லை, நான் தான். எனக்குள்ள இருந்த சுபாவம் என்னுடைய சுயம் வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா? மை செல்ஃப் அதை எபேசியர் 2வது அதிகாரத்துல வாசிக்கும் போது விளங்குது. நிறைய இடத்துல வாசிக்கும் ரோமரெல்லாம் என்ன ஒரு புத்தகம் வாசிக்கும் போது இந்த சுயத்தை பத்தி நல்லா விளங்குது. அப்ப வேதத்துல தியோலாஜிக்கல்னா உபதேசத்தின்படி, உபதேசம் ஒன்று இருக்குல்ல, போன முறை நான் சொல்லி கொடுத்ததுல உபதேசம் பிரசங்கத்தையும் உபதேசத்தையும் உங்க இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான கனம் பண்ணுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன்னா இந்த உபதேசம் முதல்ல முக்கியம். உபதேசத்தின்படி சரியா ஒரு பழைய மனுஷன் இருந்தான். ஒரு பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷன் தேவன் சிலுவையில அறையப்படுற நேரத்துல அந்த பழைய மனுஷனும் சிலுவையில அறையப்பட்டான். ஆமென். இவ்வளவு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? அத எப்படி சொல்லலாம்னா ரோமர் 6:6 தானே. ரோமர் 6:6 கொஞ்சம் கவனமா நீ கேக்குறீங்களா? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதோ அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க சரியா? அப்பப்போ உங்களையே நீங்களே தட்டி கொடுத்துட்டு கவனிச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கும், ரொம்ப பாசமாலாம் இருக்காது. ஆமா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்படின்னா இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்? அப்படின்னா இந்த சுயம் கட்டாயம் யாருக்கு முன்னாடியோ கட்டாயம் சேவை செய்யணும், சேவிக்கணும். இந்த பழைய மனுஷன் பாருங்க, பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப நம்முடைய பழைய மனுஷன் யாரு? இப்ப தெளிவா சொல்லுங்க. பழைய மனுஷனா யாரு? பாவத்துக்கு அடிமையா இருந்தா கூட பரவாயில்லையே, பாவத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான். இப்ப நானு தேவனுக்கு ஊழியம் செய்யறேன்னு நான் சொல்றேன் இல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? I am serving God. The old man was serving sin. அதனுடைய ஆழத்தை கொள்ளுங்க, கவனிக்கணும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில. இது உபதேசம், இதுதான் உபதேசம். வேதத்தில் இருக்கிற உபதேசம் என்னது? நானும் நீங்களும் சிலுவையில தேவன் அறையப்படும் போது இந்த பாவத்துக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருந்த என்னுடைய அந்த பழைய இருக்கான்ல, அவனும் அறையப்பட்டுட்டான். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம்.
அவரோட கூட மரித்தோமானால் அது உண்மைன்னு நம்பினா அடுத்தது என்ன நம்பணும்? அவரோடனே கூட நம்மளும் உயிரோடு எழுந்தவன் இப்ப பாவத்துக்கு ஊழியம் செய்யற புதிய மனுஷன் இல்ல, பழைய மனுஷன் இல்ல, அவன் இப்போ தேவனுக்கு ஊழியம் செய்யற நீதிமான் ஆயிடும். அதுதான் உபதேசம். விளங்குதா? அந்த அழகா எழுதப்படும். ஆமே. கொஞ்சம் என்னோட தானே இருக்கீங்க, கவனிக்கிறீங்க தானே? பாருங்க, ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. கேஸ் ஸ்டடினா ஒரு யாராவது அனிதா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அனிதா இப்ப தேவனை அனிதா தேவனை ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? அப்ப என்ன நடந்துருச்சு? உபதேசத்தின் படி என்ன நடந்துருச்சு? பழைய மனுஷன், இந்த பழைய சுயம் போயிட்டு உபதேசத்தின் படி அது செத்து போயிடுச்சு. புதுசா ஒரு சுபாவம், புதிய ஒரு மனுஷன் இப்ப உருவெடுத்து வந்திருக்கு. அதுதான் உபதேசத்தின் படி. சில விஷயங்கள் அப்படிதான். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நாள் தேவனை சந்தித்து என் வாழ்க்கையை நான் அவருக்கு கொடுத்தேன். அடுத்த நான் அன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பேச்சுல ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஒரு தேவையில்லாத ஒரு தூஷணமோ தேவையில்லாத வார்த்தையோ இல்லாம ஒரு சென்டென்ஸ் கூட என்னால பேச. அடுத்த நாள் காலையில நான் எழுப்பி நான் பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. புரிஞ்சுக்க முடியல. தன்னை போல எல்லாம் மாறிடுச்சு. புதுசா ஏதோ அதான் புதிய. சரி, இப்ப எக்ஸாம்பிள் இருக்கும்ல, அனிதா இப்ப ரட்சிக்கப்பட்டு இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆகிட்டு இங்க உங்களை பார்த்தெல்லாம் சிரிச்சுக்கிறாங்க, கட்டி பிடிச்சி மெச்சிக்கிறாங்க. அதே வீட்டுக்கு போனோன்னே அவர்கிட்ட தான் கேட்கணும். அதே கோபம்னா இந்த பழைய மனுஷன் இருந்தாங்க, அவன் எப்படி நடந்துகிட்டானோ அப்படியே தான் இன்னும் சொல்றாங்க. இப்படி எனக்கு நானே தேவனை ஏற்றுக்கிட்டேன்னா இப்ப தேவன் ஒருத்தனை கொண்டுட்டாரு, ரட்சித்துட்டாரு. அது என்ன தெரியும் சொல்லுங்க? எதுல தெரியும்? கட்டாயமா சுபாவத்துல தெரியும். கட்டாயமா தெரியும். இப்ப 5-7-8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அதே கோபம், அதே இன்னும் மன்னிக்க முடியாத, அவனை பார்த்தாலே இன்னும் அப்படியே தானா? என்ன நடந்திருக்கு? உபதேசம் சரி, உபதேசம் தவறா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. உபதேசம் சரி, ஆனா அதை நம்ம இன்னும் முழுசா அப்ப விளங்கிக்கல. முதல்ல அடுத்தது அதை நாங்க முழுசா இப்ப தேவனை ஏற்றுக்கிட்டாங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இப்படிதான் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? இவங்களுக்கு என்ன தீர்வு? இப்போ நிச்சயமா பாவி இல்லை, அவங்க நீதிமான் தான் இல்லையா? அதான் பவுல் அழகா எழுதுறாரு, நீங்க இனிமே you are not slaves to sin, பாவத்துக்கு அடிமைகள் இல்லை. இனி நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்க வரைக்கும் தானே பாவத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்க முடியும். ஆனா இப்ப நீங்க எல்லாரும் ஸ்லேவ்ஸ், நீதிக்கு அடிமைகள் ஆயிடுங்க. அதுவும் இல்லை, உபதேசத்தின் படி அதுவும் இல்லை. நான் பேசிட்டு விளங்குதான், உபதேசத்தின் படி அதுவும் இல்லை. இப்ப இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இவங்களுக்கு நம்ம எப்படி இன்னைக்கு அனிதாவை நம்ம எப்படி காப்பாற்றலாம்? அந்த இடத்துல உங்க பேரை போட்டுங்க. நாங்க எல்லாருமே உபதேசத்தின் படி we are all new, புதிய சிருஷ்டிகளா இருக்கு. கரெக்ட்.
சரியா? நான் சீக்கிரமா முடிச்சிட போறேன். இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். நல்லா கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் செவி கொடுத்தீங்க. அப்ப நான் முதலாவது அனிதாட்ட சொல்லலாம், அனிதா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய அந்த பழைய சுபாவம் வந்து உங்களுடைய அடையாளமே இல்ல. முதலாவது நீங்க தேவனை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்தீங்க, அந்த விஷயங்கள்லாம் இன்னும் உங்க குடும்பத்திலயோ இல்ல உங்களையோ இல்ல அதெல்லாம் இன்னும் தெரியுதா? அங்கங்க இருக்குதா? இன்னும் இருக்குதா? அப்ப முதல்ல நீங்க உங்களுக்கு சொல்லிக்க வேண்டிய விஷயம், அது என்னுடைய அடையாளம் இல்ல, எனக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். நான் தேவனுடைய யோவான் 1:1 படி நான் தேவனால் பிறந்தவனாகிட்டேன். தேவனால் பிறந்த புதிய அடையாளம் ஒன்று கொடு. You have a new identity. என்ன ஆனாலும் சரி, நான் தேவனால ஓகே சரியா? அனிதா தேவனால பிறந்தவள், அதுதான் உன்னுடைய அடையாளம். இரண்டாவது என்ன சொல்லலாம்? விசுவாசத்தினாலே நான் இயேசுவை நம்புறனால அவருடைய நீதியை படி, அப்படின்னா அவருடைய நீதியின் படி ஐ கேன் சூஸ். கொஞ்சம் கவனி, நான் தேர்வு செய்யலாம் கோபப்படாம. இருக்குங்களா? நான் தேர்வு செய்யலாம். இதத்தான் வேதம் சொல்லுது, சுயத்துக்கு சாவது என்று. இருக்குங்களா? கொஞ்சம் சிரிச்சிருக்கு. This is what the word says, dying to self. இந்த dying to self நம்ம யாருமே தொட்டு கூட பாக்குறது. அதாவது சுயத்துக்கு சாகிறது யாரும் தொட்டு கூட, இது அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு, அதுதான் கிருபை இருக்கு. அதனாலதான் இதை நான் இவ்வளவு அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உபதேசத்தின் படி அதெல்லாம் செய்து முடிக்க பட்டுருச்சு. இன்னும் நீங்க இதை ஆனா அனுபவிக்காம இன்னும் அதே கோபம், அதே சண்டை, அதே தரித்திரம், அதே எல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்னும் எல்லாம். அப்படின்னா வேதத்துல அழகா ஓடிட்டு இருக்கு, இன்னொரு கான்செப்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கு, அது இன்னும் விளக்கல. அதுதான் இயேசு சொல்றாரு, நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் சிலுவையை எப்போ என்ன சொல்றாரு? அந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல, கண்டுபிடிப்போமா? எங்க இருக்கு? எங்க இருக்கு? Carry your cross and follow me, because that word is very important. என்ன எழுதிருக்கு பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், கொஞ்சம் கவனிங்க, ஒருவன் இயேசுவை பின்பற்றணும்னா அவன் தன்னைத்தான் வெறுத்து அவன் தன்னை அப்படின்னா தன்னுடைய ஒரு நிமிஷம் அங்க நின்றுடும். இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? உங்களுடைய சுயத்தை எவ்வளவுக்கு மேன்மைப்படுத்தி அதன் மூலமா அவன் லாபத்தை உண்டு பண்ணிடுது. இன்னைக்கு நீங்க ஒரு Facebook எடுங்களேன். Facebook எடுத்து நீங்க ஏதோ ஒண்ணு கொஞ்ச நேரம் பார்த்துருக்கீங்க, அந்த ஆல்கோரிதம் ஒண்ணு விளங்கிக்குது, ஓ இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் போலன்னு அதையே காட்டிட்டு உங்க சுயத்தையே தூக்கி 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 வச்சுட்டு டிக்டாக் போயிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, சமையல் வீடியோ ஒன்று பாருங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சமையல் வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் சமையல் வீடியோ என்னாச்சு? எப்படி கண்டுபிடிச்சான்? அந்த ஆல்கோரிதம் வச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய சுயத்தை எப்படியெல்லாம் மேன்மை பாராட்டி அந்த சுயத்தையே உங்களை உலகம் இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு உலகம் அப்படிதான். இந்த உலகத்துல என்னையும்
இது எப்படி சொல்றேன்னா, இந்த உலகத்துல இதுதான் ஹெரசி. ஹெரசி என்னது? What is heresy? Heresy is தவறான போதனைன்னு சொல்றோம். தவறான போதனைன்னு சொல்றோம். இந்த உலகத்துல தேவன் சொல்றாரு, நீ உன் சுயத்தை உன்னைத்தானே வெறுத்து, உன் சுயத்தை நீ வெறுத்து என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு எடுத்துட்டு என்னை பின்பற்ற கடவன். ஹலோ, என்னோட இருக்கீங்களா? இதை நம்ம நிறைய பேர் நிறைய நேரம் இதுக்கெல்லாம் கொடுக்கறதே இல்லை. ஆனா இதையும் நம்ம விளையிடும். தேவன் மரித்து எனக்கு இப்ப புதிய ஒரு அடையாளத்தை கொடுத்து புதிய ஒரு ஜீவனை கொடுக்கிற நேரத்துல அவர் அதோட சேர்த்து சொல்றது என்னது? யூ நீட் டு டை டு செல்ஃப். உன்னுடைய சுயத்துக்கு நீ நிச்சயமா மரித்திருக்க வேண்டும். என்னோடதான் இருக்கீங்களா? 2 கொரிந்தியர் 5:14-15 தப்பு எடுங்க. 2 கொரிந்தியர் 5:14-15 என்ன எழுதிருக்கு? கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கொஞ்சம் கவனிங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நெருக்கி இருக்கு. அப்படிதான் அவருடைய அன்பு அப்படிதான் காட்டுறாரு. நீ எழுதிருக்கு, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு பிழைத்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் பிழைச்சிருக்கீங்க? இங்க பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்கிறார்கள். ஒரு நிமிஷம் நின்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம சர்ச்சுக்கு வரதே எதுக்கு சொல்லுங்களேன்? சர்ச்சுக்கு வரதே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை தேடிதான் வருவோம். அதுலயும் அந்த சர்ச் எப்படி நடக்கணும், எவ்வளவு நேரம் நடக்கணும், எப்படி எல்லாம் நடக்கணும்னு நம்ம சுயத்தின்படிதான் அது விளங்குனா ஒரு இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இதுதான் வாசிக்கிறது கஷ்டமா இருப்பார். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எதுக்கு மரித்தாரா? ஏன்னா இனிமே நீங்க எல்லாரும் அவருக்காக மட்டும் உங்க சுயத்தை தூக்கி வீசிட்டு அவர் ஹலோ என்னோட இருக்கீங்களா? இது கேட்க கொஞ்சம், ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை பாருங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஒதுக்கிட்டு மிச்சத்தையே வாசிட்டு போயிடுவோம். ஆனா அதே பவுல் தான் இதையும் எழுதுறாரு. அதே பவுல் அவருடைய இரக்கத்தை பற்றி, கிருபையை பற்றி, அவருடைய தயவை பற்றி எல்லாம் அழகா படிச்சு கொடுத்த பவுல் இதில். அதனாலதான் அவர் உபதேசத்துல he was so well balanced. எதையும் எங்கேயுமே ஓட்டை விட்டு வைக்கல. அவர் அதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப இந்த அனிதா 5 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி கோவப்பட்டு இந்த மாதிரி மன்னிக்க முடியாம இந்த மாதிரி தடுமாறிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எதுனால? அவர் பிழைத்திருக்கா. தேவன் ரட்சித்து பிழைத்துட்டா. ஆனா பிழைத்தது தனக்காக வாழ்ந்துட்டு இருக்கா. விளங்குதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. அவர் எழுதுறாரு அழகா, தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. என்னோட இருக்கீங்களா? நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்? ரொம்ப முக்கியம். நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாருங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் எனக்காக, என் குடும்ப
குடும்பத்தையும் தேவன் பார்த்துக்குவாரா? நிச்சயமா பார்த்துக்குவாரா? நிச்சயமா பார்த்துக்குவார். அதனால நாளையில இருந்து வேலைக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லல. இந்த உலகத்துல நீங்க செய்யறத சரியா செஞ்சுதான் ஆகணும். ஆனா நீங்க செய்யறத யாருக்காக செய்றீங்கன்றதுதான் முக்கியம். நான் இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறேன் யாருக்காக? நான் நல்லா இருக்கணும் இல்ல, நான் நல்லா இருக்கணும், பிரச்சனையே தொடருது. I am doing everything that I do for the glory of God. I am doing everything that I do for the one who saved me. என்னை ரட்சித்த அந்த தேவனுக்காக, அவருடைய மகிமைக்காக நான் செய்யறது எல்லாவற்றையும் செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் ஒரு பாட்டு பாடினேன்னா அது அவருக்காக. என்னோட தான் இருக்கீங்களா? நான் ஒரு 10 லட்சம் பணம் உண்டு பண்ணிட்டேன்னா அது அவருக்காக. அந்த அந்த மனநிலை என்னைக்கு வருது? என்னைக்கு என்னுடைய சுயம், when myself is becomes all about it, என்னுடைய சுயம் எப்ப எல்லாமே அவர்தான்ற அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இது டெய்லி அந்த அவேர்னஸ்ல வாழ பழகுங்க. ஹலோ, அது எப்ப தொடங்குதோ அப்ப இந்த கோபம் எல்லாம், அப்ப இந்த மன்னிக்க முடியாத தன்மை எல்லாம் தன்னை போல. ஏன்னா இப்பதான் சுயம் காணாம போகுது. என்னோடதான் இருக்கீங்களா? நீங்க புதிய மனுஷன் தான், அதுல ஒரு மாற்றமும். ஆனா இந்த புதிய மனுஷனா இருக்கிற நீங்களும் எபிரேயர் Hebrews 12 போகும். சரியா? அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தானியேல் தெரியும்? தானியேல் வாசிச்சிருக்கீங்களா? ஒரு நாள், இப்ப நல்ல காலம் ஆயிடுச்சு, தானியேல் வந்து நேபுகாத்நேசருக்கு கீழே தான் கொண்டு வரப்பட்டார் இல்லையா? இப்ப வந்து நேபுகாத்நேசர் இறந்தாச்சு. இப்ப யார் வந்துட்டா? பெல்ஷஸ்ஸார் இப்ப ராஜாவாயிட்டார். அந்த பேரை இப்ப நம்ம முக்கியமே இல்லை. அப்பா அம்மா மறிச்சு இத அந்த அப்பாவுடைய மகனா இருக்கணும், எனக்கு சரியா இல்ல கிராண்ட்சனா இருக்கணும். வந்துட்டார். வந்து இவர் வந்து ஒரு நாள் பெரிய ஒரு பார்ட்டி ஒண்ணு வச்சுட்டார். வச்சு 1000 நோபல் மென் இருக்கு, 1000 பேரை கூப்பிட்டுட்டாரு. வந்து பார்ட்டி பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு தண்ணி அடிச்சுட்டாங்க. கலகலன்னு திடீர்னு ஒரு கை வருது. இந்த கை வந்து திடீர்னு செவத்துல எழுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் பயங்கரமா, எனக்கு என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு சைக்கடலிக் ப்ரோ, திஸ் இஸ் சைக்கடலிக். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் தட். என்ன பண்ணேன், இங்க இந்த கை வந்து எழுதுது, என்னது, மேனே 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 எங்க இருக்கு? மேனே மேனே டேக் பாவிசா, அதான் எழுதுது. சரியா? அதுவும் அது என்னன்னா யாருக்குமே கண்டுபிடிக்குது. ராஜா பயந்து போய் கூப்பிடுறான் எல்லாத்தையும். அவருக்கு இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு என்னதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. திடீர்னு அவங்களுடைய அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு, தானியேல் ஒருத்தர் இருந்தாரு அந்த ராஜ்யத்துல, அவர் தான் எல்லாமே கரெக்டா சொல்வார். அவரை கூப்பிடுங்கன்னு அவர் வந்து அர்த்தத்தை பார்த்து, நான் இது எனக்கு தெரியுமே நான் சொல்றேன், கொஞ்சம் யோசிக்கல, தப்புன்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, God has weighed youனா தேவன் உன்னை தராசுல அளந்து பார்க்கிற மாதிரி அவனுடைய தராசுல உன்னை அளந்துருக்கு. அப்படின்னா என்ன சொல்றாரு? தராசை வெயிட் பார்க்கல, அவன் எவ்வளவு வெயிட்டா இருக்கிறான் தராசுல போட்டு பார்க்கல. என்னத்தை அளந்து பார்த்திருக்காரு? இதயத்தின் நோக்கங்களை நான் அளந்து பார்த்திருக்கேன். பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது, அதனால நான் இன்னொன்னு தூக்கி அன்னைக்கு நைட்டே அவன் கதை முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க மறந்துட கூடாது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன்.
எரேமியால எந்த அந்த வசனம் திரும்ப ஞாபகம் வர மாட்டேங்கிறாங்க. 17 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகாபலிதமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகள் செய்கைகளிலும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். அவர் யாரா இருக்கிறாரோ கொஞ்சம் நான் இங்க வாசிக்க கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும். அவன் அவனுக்கு எதை கொடுக்கணும்னு தேவன் என்ன பண்றான்? இருதயத்தை தேவன் என்ன உனக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்க்கிறாரு? வெயிட் பார்க்கிறாரு. அது இங்கிலீஷ்ல காட்டுங்க. இங்கதான் அந்த வேர்ட் மோட்டிவ். The word motive here. I search the heart, I test the mind இருக்கு. ஒரு வெர்ஷன்ல மோட்டிவ்ன்ற வார்த்தை இருக்கு. மோட்டிவ் அப்படின்னா நோக்கம். இப்ப நீங்க தேவனே சொல்றீங்க உன் சுயம் வேண்டாம்டாங்க. நீங்க நாளைக்கு போய் என்ன ஆசீர்வதிங்க தேவனே, நான் எல்லாம் உங்க ராஜ்யத்துக்காக நான் பார்த்துக்கிறேன், என்னோட தான் இருக்கீங்களா? நீங்க உங்க வார்த்தை பலமா இருக்கு, நீங்க சொல்றது சரியா இருக்கு. உள்ளம் திரியங்கள் என்னது? உன்னுடைய ஆழத்துல உன்னுடைய மோட்டிவ் என்னன்னு அவருக்கு பிரச்சனை இதுதான். சில நேரம் நீ சொல்ற நேரத்துல உன்னுடைய மோட்டிவ் சரியா கூட இருந்திருக்கலாம், ஆனா அது கைக்கு வந்தோட அதுதான் அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லியிருந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னு யாருக்குமே விளங்காது சார். மாறிடுச்சு. இப்போ அவர் எதை அணுகிறாரோ, எதை வெயிட் பார்த்துட்டு இருக்கிறார்? உன் இருதயத்தின் நோக்கத்தை அவர் தராசுல போட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம சும்மா நம்ம எனக்கு கிருபை இருக்கு சார், அதனால நானு அந்த கிருபை உங்களை என்ன வாக்குச்சு? கிருபை இருக்கு, கவனிக்கிறீங்களா? அதனால நீங்க அழிந்து போகாம கட்டாயம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. கிருபை இருக்கு, நீங்க நிர்மூலமாகாம நல்ல வாழ்க்கைய. ஆனா இந்த உலகத்துல சில இடங்கள் எல்லாம் எட்ட முடியாத இடங்கள் இன்னும் உங்க வாழ்க்கையில இருக்கு. எட்ட முடியாத உயரங்கள், அதுக்கெல்லாம் போக முடியுமா? ஒரு நாள் போலாம், ஒரு நாள் தேவன் செய்வாரு. இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு எதை நம்ம கவனிக்க தொடங்கணும்? ஏன் அது முக்கியம்? சுயத்தை எவன் தள்ளி வீசிட்டு தேவன் வரானோ அதையும் அவர் அளந்து பார்க்கிறாரு. அளந்து பார்த்துட்டு உடனே அதன்படி என்னெல்லாம் செய்யணுமோ அதை கட்டாயமா செஞ்சு தீர்க்கிறாரு. பாருங்க நம்ம வாழ்க்கையில விளங்குத நான் பேசிட்டு. ஹலோ, அவர் அந்த ராஜாட்ட வந்து அந்த கை எழுதுது, அந்த கை என்ன சொல்லுது பாருங்க. ஐ ஹவ் வெயிட் யூ. அதான் தமிழ்ல எனக்கு வாசிச்சது இருக்கு. ஐ ஹவ் வெயிட் யூ. உங்களை என்ன மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தை எல்லாத்துடைய உள்ளத்தையும் அவர். இதுதான் உன்னுடைய நோக்கமா? இதுதான் உன்னுடைய நோக்கமா? என்னோடதான் இருக்கீங்களா? ஹலோ, அதனாலதான் நேரம் ஆயிடுச்சு. எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கு நேரம் ஆகலை, எனக்கு நேரம் ஆயிடுச்சு.
எபிரேயர் 12:2 முடிச்சிடலாம். 1-2 வாசிச்சு முடிச்சிடலாம். எபிரேயர் 12:1-2 சீக்கிரமா வாசிச்சுட்டு மிச்சதெல்லாம் அடுத்த வாரம் சொல்றேன். பெரிய டாபிக் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி. ஆகையால் முதலாவது ஆகையால்னா ஏன்னா இதுக்கு முதலாவது அதிகாரத்தை நீங்க போய் வாசிக்கணும். முதலாவது அதிகாரத்துல கடைசி 4 வசனத்துல இது எவ்வளோ பெரிய ஒரு தேவன் அப்படின்னு எழுதுறாரு. அவருடைய ஞானத்தை எவனாவது விளைவிக்க முடியுமா? அவருக்காக தான் எல்லாம். அதுக்கு 11 கடைசி வசனம் 11 கடைசி ஆகையால் இல்ல 11 கடைசி வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் புனராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். சரி, இது இருக்கட்டும். நீங்க வீட்டுல போயிட்டு வாட்சி பாருங்க. இதை கடைசியா இதெல்லாம் சொல்லிட்டு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து he endured the cross. சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாதை அதை சகித்தனால என்ன அங்க பண்ணிட்டார்? அதான் உங்ககிட்ட சொல்ற. நீனும் டெய்லி சிலுவையை தூக்கி டெய்லி இருக்கு. நீனும் டெய்லி சிலுவைய அது பயங்கர எப்படி சொல்ற, அதே கோபம் போது திட்டுனா உள்ளுக்கு நிம்மதியா இருக்கு. இல்லை விளங்குறாங்க சொல்றது. அத அவர் சொல்ற, நீனும் சிலுவையை தூக்கிட்டு சுமந்துட்டு போ. நான் என்ன சொல்ல வரேன், சிலுவையை சுமப்பண்றது ரொம்ப ஈஸியான நான் சொல்ல வரல. தேவன் அதை சகித்து இன்னைக்கு வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்காரு. என்னையும் உங்களையும் பார்த்தா தான் சொல்றேன், டெய்லி உன் சிலுவையை நீ தூக்கி நட. சில நேரம் அதை சகிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு என்ன, கொஞ்சம் சகிச்சுக்க. அந்த சகிப்புதான் உன்னுடைய உயர்வு அங்கதான் இருக்கு. அதுல உன்னுடைய உயர்வு அங்கதான் இருக்கு. எவ்வளவு சில விஷயங்களை சகிச்சுக்கும். So what? புருஷன் இன்னைக்கு பயங்கர கோபமா ஏதோ சொல்லிட்டனால அடுத்த ஒரு வாரத்துக்கு நீ வச்சு விளாசிட்டு இருக்கணும்னு இல்ல. மனைவி ஏதோ பண்ணிட்டாங்க அடுத்த 2 வாரத்துக்கு அவளை போட்டு பாடா படுத்தணும்னு இல்ல. இல்ல யாரோ பண்ணது ஏதோ ஒரு தப்ப யோசிச்சு நம்மளையே நம்ம படுத்திட்டு இருக்கணும். Endure it. Take up the cross and say, Father, I forgive them. Help me. தேவனே நான் அவங்களை மன்னிச்சுட்டேன், எனக்கு உதவுங்க. Take the cross. சிலுவையை தூக்குங்க. உங்க சுயத்தை தூக்கி வீசிட்டு கடைசி நேரத்துல இயேசு சொல்றாரு பாருங்க, it is not my will but. எந்த நேரத்துல முதல்ல சொல்ற அவர் சொல்ற இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட அப்பா என்ன நம்ம ஏதோ நினைச்சு ரொம்ப அவர் ஏதோ சுலபமா பண்ணிட்டு போயிட்டார் போல. அவர் சொல், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனா கடைசியில it is not me, it is not about me, it is not about me. என்னை குறித்து இல்லை இந்த வாழ்க்கை. அதுதான் எழுதியிருக்கு. அதை அவர் சகிச்சால என்ன வந்துருதான், அடுத்து உயர்வுதான். விளங்குதா? True riches அதான படிச்சுட்டு இருக்கோம். உண்மையான செல்வம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், உண்மையான செல்வம் சுயத்துக்கு சாதப்பட கட்டாயம் உங்களுக்கு உயர்வை தான் அது கொண்டு வந்து கொடுக்கும். கட்டாயமா கத்திய வெட்டி குத்தணும் போலதான் தோணும். ஆனா அவனை ஏதோ ஒரு the intention of his heart, who knows? சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறேன் சார் டெய்லி. சிலுவையை தூக்கி நடக்கும் போது யாருமே இப்படி
நடக்கிறது இல்லை. நான் சொல்லிட்டு முடிச்சது. Nobody carrying the cross walks on a straight level. They are always going up. உங்களுக்கு இந்த விலை அது ஒன்று விலகி இருந்தாலே போதும். சிலுவையை தூக்கின எவனும் நேரா இப்படியே நடந்துட்டு இருக்க மாட்டான். கட்டளை மேல போயிட்டே அதுக்கு அந்த சிலுவையை தைரியமா தூக்கி நடங்க சார். சகிச்சுக்கணும்னா சகிச்சுக்கீங்க. அங்கதான் உயர்வு இருக்கு. ஆமென்.